ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்தி மகந்தானை ஞானக் கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறை அருள் வெள்ளிக்கிழமையன்று மலர்ந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்தில் திருஞான சம்பந்த பெருமானினுடைய திருக்கடை காப்பு 2ஆம் திருமுறை அதில் 37வது பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அப்படின்னு சொன்னால் சனி பிரதோஷம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும்னு. வெள்ளிக்கிழமை பிரதோஷம்னா கூட்டம் அவ்வளவா இருக்காது சார் அப்படிம்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் நீங்கள் வழிபாடு செய்தால் சுகமான வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா சுகத்தை தரக்கூடியவன் சுக்கிரன், அவனுக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை. ஒரு ஜாதகருக்கு 20 ஆண்டு காலம் சுக்கிர தசை நல்லதா இருந்தது, அவ்வளோதான் சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு என்னையா சுக்கிர தசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். இந்த நாளன்று அம்பிகைக்கு உகந்த நாளன்று நீங்கள் சிவபெருமானுக்கும் உகந்த நாளாக அமைந்திருக்கிறது. நிறைய ஆலயங்களில் நேற்றுக்கு அப்படின்பாங்க பிரதோஷம். நமக்கு கபாலி கோயிலில் என்னைக்கு பிரதோஷமோ அன்னைக்கு தான் பிரதோஷம். கபாலி கோயிலில் என்னைக்கு ஆருத்ராவோ அன்னைக்கு தான் நமக்கு ஆருத்ரா. கபாலி கோயிலில் என்னைக்கு பௌர்ணமியோ அன்னைக்கு தான் நமக்கு பௌர்ணமி. ஏனென்றால் அவன் தான் இங்கே ராஜா. அவன் என்னைக்கு சொல்கிறானோ எதா ராஜா ததா பிரஜா, அன்னைக்கு தான் நம்ம கொண்டாடுற வழக்கம் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், திருவாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் அவர்தம் குழுவினர், இருந்து செவிமடுத்து நிறைகுறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களாகிய நீங்கள், ஒளி அமைப்பாளர்கள், இதை இணையத்தின் வழியாக கொண்டு சேர்க்கக்கூடிய பெரும் பணியினை ஏற்றிருக்கக்கூடிய திருவாளர் பழனியப்பா, திருவாளர் முத்தையா விஸ்வநாதன் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், இந்த நிகழ்வு சிறப்புற எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து தொடக்கத்திலிருந்து 2006 இந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய திருவாளர் வேலாயுதம் அவர்கள், அன்றைக்கு அவர்கள் மணியக்காரராக இருந்தார், இன்றைக்கும் அவர் அடியார் பெருமக்களாக வந்து இந்த நிகழ்வினை சிறப்பிக்கிறார், தொடங்கி வைக்கிறார் என்றால் அது மிகவும் சிறப்பு என்பதை சொல்லி இந்த பிரதோஷ சொற்பொழிவு முதல் திருமுறை முடிச்சிட்டோம். பெரிய புராணம் முடிச்சிட்டோம். 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 பேர். பெரிய புராணம் முடிச்சாச்சு. முதல் திருமுறை 136 பதிகம் முடிச்சாச்சு. அடுத்தது 122, அதில் 37வது பதிகம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அப்போ எவ்வளோ தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு வரோம்னு பாருங்க. திருஞான சம்பந்த பெருமானினுடைய திருக்கடை காப்பு. திருக்கடை காப்புனா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், பலஸ்ருதி. அந்த பாட்டோட நிறைவில் இந்த பாடலை படித்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். இது கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. 2ஆம் திருமுறை 37வது பதிகம். என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம், திருமறைக்காடு என போற்றப்படுகின்ற வேதாரண்யம். ஏன் திருமறைக்காடு? திருமறைக்காடு தன்னில் நீண்டெறி தீபம் தன்னை கருநிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கணன்று தூண்ட. அங்க வேதாரண்ய திருத்தலத்துல தீபத்துக்கு எவ்வளவு அழகான ஊர் பாருங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம் நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். திருவண்ணாமலை தீபம், அண்ணாமலையார் தீபம். இன்னைக்கு தான் கணம்புள்ள நாயனாருக்கு பிறந்த நாள். அவருடைய நட்சத்திரம் இன்னைக்கு தான். கணம்புள்ள நாயனாருங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துல தீப வழிபாடு செய்தவர். புல்லு வித்து வியாபாரம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தார் சிதம்பரத்துல. அப்புறம் ஒரு கட்டத்துல வியாபாரம் ஒரு மாதிரி தடைபடுது. இறை அருள் ஏன் அப்படின்னா நிறைய அருளாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய துன்பப்படுவார்கள்.
நம்மலாம் உடனே நினைச்சுப்போம் சாமி கும்பிட்டா கஷ்டம் வரும் போல இருக்குன்னு. அன்னிலேருந்து கஷ்டம் தீர ஆரம்பிக்குது. ஞாபகத்தில் வச்சுங்க, அன்னிலேருந்து கஷ்டம் தீர ஆரம்பிக்குது. அதனால சாமி கும்பிட்டா கஷ்டம் வரும்னு நினச்சிக்காதீங்க. அன்னிலேருந்து கஷ்டம் தீர ஆரம்பிக்குது. உலகத்தில் எங்கெங்கேயோ தங்கம் இருக்குது. ஆனால் ஆச்சாரியனுடைய அந்த பற்றைக்கு வரக்கூடிய தங்கம் தான் உருகப்படும், கம்பியாக நீட்டப்படும், தட்டப்படும், உருக்கப்படும், அடிக்கப்படும், டிசைன் டிசைனாக ராவப்படும். என்ன இவ்வளோ கஷ்டமா தங்கத்துக்கு? இல்லை, அது அணிகலனா மாறப்போகும். அதுபோல அடியார் பெருமக்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நினைவில் கொள்ளுங்கள். நான் அணிகலனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று நம்புங்கள். கண்டிப்பா நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். எல்லா செயல்களும் அடியார் பெருமக்களுக்கு நன்மையாகவே இருக்கும். இது தெரியாதவங்க தான் அடடா கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சும்பாங்க. கஷ்டமே இல்லை, அது எல்லாம் அவன் இஷ்டம். அது எல்லாம் அவன் இஷ்டம். அவன் இஷ்டத்துக்கு தான் நாம வாழ முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு வாழறது இல்லை. நம்ம அவன் இஷ்டத்துக்கு தான் வாழணும். அதனால யாராவது என்ன சார் அவன் இஷ்டத்துக்கு வாழறதுக்கு எதுக்கு அவனை வந்து கும்பிடணுமா? நம்ம இஷ்டத்துக்கு வாழணும் தானே நம்ம கும்பிடுறோம். அப்படி இல்லை, அவனோட இஷ்டப்படி வாழ்ந்தா நமக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்கும். எல்லாம் உன் இஷ்டம்பா, நீ எந்த கொடுக்குறியோ அதை ஏற்றுக்கிறேன், நீ எந்த இடத்துல நிறுத்துறியோ அந்த இடத்துல நிற்கிறேன். எல்லாவற்றையும் அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டால் நமக்கென்று ஏதும் இல்லை, பிடிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். இது இன்னைக்கு கணம்புள்ள நாயனாரினுடைய பிறந்த நாள், அவருடைய நட்சத்திரம் திரு நட்சத்திரம். இன்றைக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இன்றைக்கு தீபம் நமக்கு நாளைக்கு தான், இங்கே சர்வாலய தீபம் நாளைக்கு தான். இன்னைக்கு இங்கே பிரதோஷம், இன்னைக்கு அண்ணாமலையார் தீபம். இந்த நாளன்று நாம சுவாமியை நினைக்கிறோம், அவ்வளவுதான். இங்க ஒரு எலி, வேதாரண்யம் தலம், எலி வந்து விளக்குல இருக்கிற எண்ணெயை குடிக்குது, குடிச்சிட்டு திரும்ப போகுது. அப்படி திரும்ப போகும்போது அதுக்கே தெரியாது, அதோடைய வால் அணையிற நிலையில இருந்த தீபத்தை கொஞ்சம் லைட்டா தூண்டி விடுது, அவ்வளவுதான். என்ன சார் இது? இதுக்கா ஒரு பலன் கொடுப்பான்? இறைவன் நினைத்தால் எதற்கும் பலன் கொடுப்பான். நீங்க வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்களே ஒரு வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துல, உங்களை முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா சுக்கிரனை உடனே பார்க்க வச்சு உங்களை கோடீஸ்வரனா மாத்திடுவான். அவன் முடிவு பண்ணணும், அவன் முடிவு பண்ணணும். ஆனா அது நாம முடிவு பண்ணக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துல போய் வழிபட்டா கோடீஸ்வரன் ஆயிடலாம். நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த 8 to 9 இருக்கு இல்லையா, சுக்கிர ஹோரை வழிபாடு செய்தால் அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு செல்வம் சேரும். செல்வம் சேருவது மட்டுமல்ல, பாபமற்ற செல்வம் சேரும். திரவிய மூலானாம் பாபானாம்னு வேதம் பேசும். திரவியத்தின் மூலமாகத்தான் பாபம் சேரும். யாராவது ஒருத்தர் 100 ரூபா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க கூடாது. அவன் என்னத்தை செஞ்சுட்டு 100 ரூபாயா கொடுக்குறான்னு தெரியாது. திரவியத்தின் மூலமாகத்தான் பாபம் சேரும். ஊர்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை அப்படியே சாமி கிட்ட வையும்பாங்க. ஏன் சாமி கிட்ட வையினாங்க? அதனால எந்த தோஷமும் தாக்கக்கூடாதுன்னு சாமி கிட்ட வையும்பாங்க. அப்படியே எடுத்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் உரைப்பான ஆட்கள், கொஞ்சம் பழைய ஆட்கள், 80 வயது 90 வயது இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல சாமிக்கு எடுத்து வச்சிரு கொஞ்சம் காசை அப்படிமா, சாமிக்கு எடுத்து வச்சிருவாங்க, குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சிருவாங்க, அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு எடுத்து வச்சிருவாங்க. நீங்க அப்படியே சத்தமா இருக்கெல்லாம் நினைக்காதீங்க. இந்த சத்தத்துக்கு இடையில தான் நம்ம பேசணும். ஏன்னா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பூனை இருக்கிற இடத்துல தான் எலி பேரம்பேத்தி எடுக்கணும் அப்படின்னு. பூனை இருக்கிற இடத்துல தான் எலி பேரம்பேத்தி எடுக்கணும் அப்படின்னு. நிறைய பேருக்கு இது என்ன இவ்வளோ சத்தத்தில் பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. தெரியாது, இறைவன் இந்த சத்தத்தை ரசிப்பான். குழந்தைகள் போடலாம், பெரியவங்க தான் பேசக்கூடாது. பெரியவங்க எவ்வளவு அமைதியா இருக்கணும். குழந்தைங்க என்ன வேணா சத்தம் போடலாம், என்ன வேணா சத்தம் போடலாம். ஏன்னா அதை அவன் ரசிப்பான். நாம பேசுவதை காட்டிலும் குழந்தைகளினுடைய சப்தத்தை இறைவன் ரசிப்பான். அதனால என்ன இப்படி சத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதை பற்றிய கவலையும் நமக்கு கிடையாது. குழந்தைங்க என்ன வேணா பேசலாம், எங்க வேணா ஓடலாம், எப்படி வேணா இருக்கலாம். அது இறைவனுடைய திருவருள். எலி குடிச்சது அப்படி திரும்பி போகும்போது அதனுடைய வால் அந்த தீபத்தை தூண்டி விட்டது. அப்படி தூண்டி விட்டதுக்கே கருநிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கணன்று தூண்ட நிறைகடல் மண்ணும் விண்ணும் நீண்ட வானமெல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. அவரு திருக்குறுக்கையில பாடுறாரு. இருந்தாலும்
இந்த தலத்தில் நடந்த நிகழ்வு இது என்பதை சொல்லி தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாள். நீங்க முடிஞ்சா தீபம் ஏற்றி வழிபடலாம். சார் எனக்கு தீபம் ஏற்றுவதற்கெல்லாம் வழிபட முடியல சார், வசதி இல்லை. தீப ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை தொடச்சி வைக்கலாம். ஏத்தி எல்லாம் அழுக்கா இருக்குல்ல, அதை தொடச்சி வைங்க, அவ்வளவுதான். யாராவது ஏத்துற பலன் நமக்கு கிடைக்கும். தொடச்சி வைப்போம். காசு கொடுத்து விளக்கு வாங்கணுமா சார்? இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் உணவிற்கு எந்த நெய் பயன்படுத்துவீர்களோ அந்த நெய்யில் தீபம் ஏற்றுங்கள். நீங்கள் எந்த எண்ணெயில் சமைத்து சாப்பிடுகின்றீர்களோ அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள். விளக்கேற்றுறதுக்காக ஒரு தீபம் இருக்கு சார், விளக்கேற்றுறதுக்காக ஒரு எண்ணெய் இருக்கு, அது வேணாம், அது வேண்டாம், நமக்கு அது இல்லை. நான் எதை சமைத்து சாப்பிடுகின்றேனோ அந்த நெய் தீபத்திற்குரியது. நான் எந்த எண்ணெயில் சமைத்து சாப்பிடுகின்றேனோ அந்த எண்ணெய் தீபத்திற்குரியது. ஞாபகத்தில் வச்சுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல எண்ணெயில விளக்கேத்து, நல்ல எண்ணெயில விளக்கேத்து. நல்ல எண்ணத்தோட விளக்கேத்துங்க, நல்ல எண்ணத்தோட விளக்கேத்துங்க. ஏதாவது மனதில் தீய எண்ணங்கள் இருந்தா விளக்கேற்றுவதையே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு ஏத்துக்கலாம். மனசு படபடப்பா இருக்குது, எவனையாவது திட்டணும் போல இருக்குது, திட்டி முடிச்சுட்டு முகம் கைகாலெல்லாம் கழுவிட்டு வந்து சாமிக்கு விழுந்து கும்பிட்டுட்டு திருநீர் பூசிக்கிட்டு அப்புறமா விளக்கேத்துங்க. நல்ல எண்ணத்தோடு விளக்கேற்றுங்கள், அது போதும். உங்கள் வீடு பிரகாசமா இருக்கும். இது கணம்புள்ள நாயனாரினுடைய நட்சத்திரம், திருநட்சத்திரம் இன்றைக்கு தான். கணம்புள்ள நாயனாரு சிதம்பரத்தில் இருந்தார், தொழில் செய்தார். தொழில் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது அவருடைய தர்மமா இருந்தது. 3 பேரு விளக்கேற்றி வழிபாடு செய்தவர்கள். ஒருவர் கலிய நாயனார் திருவொற்றியூர், இன்னொருவர் கணம்புல்லர், இன்னொரு நாயனார் நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ டக்குன்னு நினைவுக்கு வரல. அந்த திருவாரூர்ல அவரு. இந்த 3 பேரும் இருக்கிறதுல 3 பேர் தான் வழிபாடு செய்தவர்கள், தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவர்கள் 3. அதுல கணம்புல்லர் தொழில் செய்தார், நஷ்டம் அடைஞ்சிட்டார். அவர் நஷ்டம் அடைஞ்சாலும் தீபம் ஏற்றுவதை விடல. அப்புறம் புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு வந்து அதை எரிச்சார் சிதம்பரத்துல. அது கணம்புல்னு பேரு, கொஞ்சம் நின்று எரியும். அப்புறம் அதுக்கும் புல்லு கிடைக்கல. ஒரு கட்டத்தில் தன்னுடைய தலைமுடியை எரிக்க தொடங்கினார். அப்போதுதான் ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். அப்போ எப்பெல்லாம் தீபம் வழிபாடு செய்கின்றோமோ அப்பெல்லாம் நமக்கு உயர்வு நிச்சயம். நீங்க 2 திசையில விளக்கேத்தினீங்கன்னா உயர்வு நிச்சயம். ஒன்று வடக்கு முகமாக பார்த்து தீபம் எரிவது போல அமைத்தாலும் உயர்வு நிச்சயம். சார் வடக்கு முகமா இல்லை, நான் கிழக்கு முகமா வச்சு ஏற்றலாம், கிழக்கு முகமாக ஏற்றலாம். சிறப்பு வடக்கு, கிழக்கு ஓகே, மற்ற திசைகள் வேணுங்கிறது இல்லை. இந்த 2 திசையில ஏற்றுங்க. வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சார், ஒன்றும் நல்லதே வரல, ஒரு நல்ல செய்தி வரணும், அப்படியே தீபத்தை வடக்கு பக்கமாக பார்த்து வைங்க. உடனடியாக நல்ல செய்திகள் வரும், உடனடியாக நல்ல செய்திகள் வரும். இந்த தீப வழிபாடு என்பது வீடுகளில் விளக்கேற்றக்கூடிய தருணத்தில் நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை தான் மிக மிக முக்கியம். இருளும் ஒளியும் கூடி பிரியும் தருணத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது என்ன பிரார்த்தனையை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும். சொல்றது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இருளும் ஒளியும் கூடி பிரியும் தருணத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தல் வேண்டும். அது காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். காலையில 6 மணிக்கு செஞ்சீங்க, 5:30லேருந்து 6க்குள்ள செஞ்சீங்கன்னா பலன் 100 மடங்கு கிடைக்கும். சாயங்காலம் 5:30லேருந்து 6 செஞ்சீங்கன்னா பலன் 10 மடங்கு கிடைக்கும். உங்களுக்கு 100 மடங்கு வேணுமா 10 மடங்கு வேணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க. காலையில விளக்கேற்றி வழிபாடு செய்தால், கணவனும் மனைவியுமா இருக்கீங்க, குழந்தைகளோட இருக்கீங்கன்னா தம்பதிகளா அமர்ந்து வழிபாடு செய்யுங்க. குழந்தைங்க இருக்குதா, முடிஞ்ச வரைக்கும் எழுப்பி விட்டு அவங்களையும் உட்கார வைங்க. நீ விளக்கேற்று நான் டிவி பார்க்குறேன்னு வேணாம். ஏன்னா நம்ம விளக்கேற்றிக்கிட்டே இருப்போம், அப்போதான் ஏதாவது ஒரு அமங்கல சொல் டிவியில் வரும், அது வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பாட்டு கேட்டுக்கிட்டே ஸ்லோகம் கேட்டுக்கிட்டே விளக்கேற்றுறேன், அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சாமி பேர் தெரியும்ல, அதை சொல்லிக்கிட்டு விளக்கேற்றுங்க போதும். உங்களுக்கு தெரிஞ்ச சாமி பேர், நான் பாட்டு போட்டுருவேன். அந்த நேரம் தான் பார்த்து ஒரு விளம்பரம் வரும்,
எதுக்கு? நம்ம எதுவுமே தேவையில்லாதெல்லாம் செய்ய வேணாம். நம்ம மூதாதையர்கள்லாம் இருக்கும்போது கேசட்டா இருந்துச்சு, நம்ம மூதாதையர்கள்லாம் இருக்கும்போது யூடியூபா இருந்துச்சு இல்லையே. அவங்களுக்கு என்ன தெரியும்? சிவசிவான்னு விளக்கேற்றுவாங்க, அவ்வளவுதான். சிவசிவான்னு விளக்கேற்றுங்க, அது போதும். நீங்கள் எந்த அளவிற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்வு கிடைக்கும். அதுதான் விளக்கோட சிறப்பு. நீங்க எவ்வளவு தாழ்த்தி பிடிச்சாலும் இந்த தீபம் மேல் நோக்கி எரியும். அதுபோல இந்த ஆன்மா மேல் நோக்கி இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும் என்பதற்கு உரிய வழிபாடு தீப வழிபாடு. அது கார்த்திகை தீபம். இன்றைக்கு இது நிறைய சிறப்பு இருக்கு, அதை நம்ம அதுக்குள்ள போகல. கார்த்திகை தீபத்தை பார்த்து, அருணாச்சலேஸ்வரருடைய மலை தீபத்தை பார்த்து ஓம் நமச்சிவாயான்னு ஒரு முறை சொன்னா போதும். நம்ம 5 லட்சம் முறை சொன்ன புண்ணியம், 21 தலைமுறை அந்த தீபத்தை பார்த்தா கடை தேரும். இப்படி நிறைய தகவல்கள் இருக்கு. இது ஒரு தகவல் களஞ்சியமா இல்லை. நம்ம இந்த பாடலுக்குள்ள போறோம். அருள்மிகு யாழை பழித்த மொழியம்மை உடனுரை மறைக்காட்டு மணாளர் அப்படின்னு சுவாமி அம்பாள் பேரு. யாழை பழித்த மொழி அம்மை உடனுரை அருள்மிகு மறைக்காட்டு மணாளர். இந்த திருமறைக்காட்டில் இருக்கக்கூடிய சுவாமி இருக்கார் இல்லையா, திருமண கோலத்தில் இருக்கிறார். அதனால திருமண தடை இருந்தா இங்க போய் வழிபட்டீங்கன்னா நீங்கிடும். திருமறைக்காடு வேதாரண்யம் போய் வழிபட்டா ஏதாவது தடை இருந்தா நீங்கிடும். அப்புறம் புகழ் கிடைக்கும். இந்த கதவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கதவு திறக்கிறது மூடுவது அப்படின்னு. இந்த கதவு திறக்கிறதுக்கு நாவுக்கரசர் 10 பாட்டு பாடுறார். 10வது பாட்டுல தான் கதவு திறக்குது. ஞானசம்பந்தர் முதல் ஒரு பாடல் பாடுறாரு, கதவு தானாகவே மூடிக்கொள்கிறது. திருக்கோயிலுடைய கதவு திறப்பது மூடுவது, அதில் கவலைப்படக்கூடாது, அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன இவங்க இப்படி குறுக்கால போறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு அப்படி விதிச்சிருக்கு, அவ்வளவுதான். அது நம்ம அதுக்குள்ள போவே கூடாது. என்னன்னா கதவு திறப்பதற்காக நாவுக்கரசர் பாடுறார். 10 பாடல்கள் பாடுகிறோம். 10வது பாட்டுல தான் கதவு திறக்குது. நாவுக்கரசருக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது. ஞானசம்பந்த பெருமானுக்கு முதல் பாடல்லையே கதவு மூடிக்கொள்ளுது. அவர் நாவுக்கே அரசர். யாருன்னா அவர் வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தவர், சாதாரண ஆள் கிடையாது, தேவலோகவாசி. அப்புறம் ஏன் அவர் மனுஷனா வந்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. திருக்கைலாயத்தை நகர்த்தணும்னு, மலையை நகர்த்தணும்னு ராவணன் பார்த்தான். அப்படி நகர்த்த முற்படும் போது சுவாமி என்ன பண்ணாரு, கட்ட வரலால ஒரு அழுத்தினாரு திருக்கைலாயத்தை. ராவணனுடைய கையெல்லாம் மாட்டிக்கிச்சு. மாட்டின உடனே இவர் அந்த பக்கமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார்ல வானுலகத்துல, சும்மா போக வேண்டியது தானே. அவருக்கு சாம வேதம்னா ரொம்ப பிடிக்கும். சாம கானம் இசைச்சின்னா அவர் மகிழ்ந்து உனக்கு வரம் தந்துடுவார்னு சொன்னார். ராவணனும் உடனே சாமகானம் இசைத்தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணமானவர் நாவுக்கரசருக்கு தான் ஒரு பிறவி. இல்லைன்னா அவர் வானுலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதான் அவர் சொன்னார்ல, நீ இப்படி அடுத்தவனுக்கு, அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் கேட்காமல் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் சார், என் கண்ணை முன்னால பார்த்தா நான் திருத்துவேன். உங்க வேலை அது இல்லை. என் வேலை பின்ன என்ன சார்? நம்மை திருத்திக் கொள்வதுதான் நம்மோட வேலை. தீபமே என்ன வேணும்? நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கிறேன். என்ன வேணும்? திரி வேணும், தீ வேணும், எண்ணெய் வேணும். எண்ணெய், திரி, தீ 3 வேணும். வேகமா சொன்னீங்கன்னா என்ன திருத்தி, என்ன திருத்தி, என்ன திருத்தி, என்ன திருத்து, என்ன திருத்துன்னு தான் நீங்க தீபம் ஏற்றணுமே தவிர அவனை திருத்து, அவனை அப்படி மாத்து, அப்படி ஏத்தாதீங்க தீபத்தை. என்னை திருத்து என்று நீங்கள் தீபம் ஏற்ற தொடங்குங்கள். நீங்கள் திருந்தி விடுவீர்கள். மற்றவன் எல்லாம் திருந்த மாட்டான். அவன் திருந்தலைன்னா இருந்துட்டு போறான் சார். மொத்தம் காலில் அழுக்கு இருக்கு, எதையோ மிதிச்சிட்டான், நீங்க காலில் மிதிச்சிட்டீங்க, நீங்க கழுவிட்டு வந்துட்டீங்க, அவன் கழுவாம வந்திருக்கிறான், அது அவன் பாடு.
நீங்க சுத்தமா இருந்துக்கிடுங்க, அவ்வளவுதான். அவன் இருக்கானே அது அவன் பாடு. அவன் என்னைக்கு கழுவணும்னு விதிச்சிருக்கோ அன்னைக்கு அவன் கழுவிப்பான். அவனை போய் நீ கழுவுனீங்கன்னா பொல்லாத்தனம் வந்துடும், நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கான்னுவான். அதனால திருத்தத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. நான் நிறைய துன்பங்களை அனுபவித்த இடம் இந்த இடம்ங்க. நான் அனுபவத்துல சொல்றேன். யாரையும் திருத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம யாரையும் திருத்தறதுக்காக இந்த பூமிக்கு வரல. வேற எதுக்கு சார் வந்திருக்கிறோம்? நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். என் தப்ப நான் திருத்திக்கிறேன், அவ்வளவுதான் சார். அவன் தப்ப அவன் திருத்திப்பான். எப்ப திருத்திக்கணும்னு விதிச்சிருக்கோ அப்ப திருத்திப்பான். எப்ப சார் திருத்திப்பான்? அது அவன் பாடு. பையனுக்கு சொல்லலாமா சார்? ஒரு முறை சொல்லுது. சின்ன குழந்தைன்னு பையனுக்கு ஒரு முறை சொல்லுது. ரெண்டாவது முறை சொல்லாதீங்க. தம்பி நான் முன்னாலேயே சொல்லிட்டேன்டா தம்பி, நீ பாத்துக்க, அதுக்கப்புறம் உன் விருப்பம். தப்பு செய்யாதேன்னு ஒரு முறை சொல்லலாம். ரெண்டாவது முறையெல்லாம் வலிந்து சொல்லாதீங்க. ஏனென்றால் ஈசன் ஒருபோதும் நம்மை தப்பு செய்யாதேன்னு சொல்றதே இல்லை. செய்யடா, என்ன வேணா செய்டா, என்ன வேணா செய், செய்ய செய்ய பிறப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். என்ன வேணா தப்பு செய், செய்ய செய்ய பிறப்பு கிடைக்கும். எத்தனை பிறப்பு தெரியாது. என்ன பிறப்பு கிடைக்கும்? என்ன தப்பு செஞ்சியோ அதுக்கேற்ற பிறப்பு கிடைக்கும், அவ்வளவுதான். பிறப்பு வேணாம், இதோட போதும். இப்பவே டெக்னாலஜி நம்மளால சமாளிக்க முடியல. இன்னும் அடுத்தடுத்த பிறப்புல எப்படி எல்லாம் டெக்னாலஜி வரும்னு தெரியல. நானோ டெக்னாலஜி வந்துருச்சு, லேப்டாப் போய் பாம் டாப் வந்துருச்சு. இந்த பாம் டாப்ல யூஸ் பண்றதுக்கு தனியா ஒரு ஸ்டிக் வந்துருச்சு. அந்த ஸ்டிக்கை பத்திரமா வச்சுக்க முடியுமான்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு இல்லையா? அப்போ இன்னும் இதை விட டெக்னாலஜிக்குள்ள நம்மளால போக முடியுமா? நம்ம இந்த போனையே 50% கூட இன்னும் யூஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றது நீங்கெல்லாம் போனை 10% தான் சார் யூஸ் பண்றீங்க அப்படின்றாங்க. மிச்சம் 90% ஏன் பயன்படுத்த தெரியல? அறிவு இல்லை, அறிவு இல்லை. நான் சொல்றது எனக்கு, உங்களுக்கு இல்லை, எனக்கு. அலோனா அலோங்குது, அவ்வளவுதான். அது ஏன் வரல? எனக்கு போன் கேட்கல, என்னன்னு பாரு அப்படின்னா நீ சவுண்டை சின்னது பண்ணிட்ட அப்படின்றான். அப்புறமா சவுண்டை பெருசு பண்ண உடனே நல்லா கேட்குது, அவ்வளவுதான். அந்த அறிவு இல்லை, நம்மிடத்தில் இல்லை. இன்னும் டெக்னாலஜி எப்படி வளரும்னு தெரியல. அதனால இந்த பிறவியோட போதும்னா இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைத்து அவனோடு இரண்டர கலப்போம். மறை கதவம் திறந்தது. நாவுக்கரசருக்கு ஒரே வருத்தம். என்னடா அது, நம்ம 10 பாட்டு பாடினோம், சுவாமி கதவு திறந்தாரு, இவர் ஒரே ஒரு பாட்டுல கதவு மூடிடுச்சு. அப்ப நம்முடைய பாடலை விட இவருடைய பாடல் தான் சிறப்பு சொல்லிடுவாங்களே அப்படின்னா அதுக்கு சொல்றாரா, இல்ல அது குழந்தை, அது குழந்தை. நீ பழுத்த பழம். உன்னோட வயசு 81, அதோட வயசு 16. பச்சிளம் பாலகன். இன்னொன்னு தெரியுங்களா? நிறைய அனுபவப்பட்டதற்கு பிறகு வரக்கூடிய ஞானத்தை விட சின்ன வயதுல வரக்கூடிய ஞானம் இருக்குல்ல, அது உயர்ந்தது. ஆனா வராது, அது உயர்ந்தது. சின்ன வயசுல ஞானம் வராது. எல்லாம் என்னாலதான் நடக்குது அப்படிங்கிற அந்த கர்வம் தான் மேல நிற்கும். என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, அது இறையருள் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு பிறவி முடிஞ்சிடும். ஒரு பிறவி முடிஞ்சிடும். எப்ப தெரியும்? இப்ப வேலைக்கு சேர்ந்த புதுசுல நான் ஒன்றும் இல்லப்பா, நான் ஏதோ சும்மா இந்த கருவி மாத்திரமே அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு தான் தெரியும், நான் வெறும் கருவி மாத்திரமே, என்னை வைத்து இறைவன் இயக்கி இருக்கிறான் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சு என்ன பயன்? மறுநாள்ல இருந்து வேலைக்கே போக முடியாது, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுதே. அன்னைக்கு தான் தெரியும். அது போல நீங்க சமையல்ல குறிப்பெல்லாம் பாருங்க, இதை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு எல்லாம் சொல்லுவாங்க. செய்யும் போது நினைவுக்கு வராது. நான் நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன், அந்த இடத்துல ஞாபகத்துக்கு வரல. அதுதாங்க இறைத்தன்மை. அந்த இடத்தில் உங்களுக்கு நினைவுக்கு வந்தால் இறைத்தன்மை பரிபூரணமாக இருக்கிறது என்று பொருள். இது குழந்தை, அதனால மறைக்கதவம். அது மட்டும் அல்ல, எப்போதும் 10வது பாடல்ல 11வது பாடல்ல தானே திருக்கடை காப்பு செய்வாரு. இந்த பாட்டை படிச்சா இது பலன்னு. ஆனா ஞானசம்பந்த பெருமான் இது மறைக்கதவம் மூட வேண்டும் என்பதற்காக முதல் பாடல்லையே சொல்லிடுறாரு, திருக்காப்பு செய்வினே அப்படின்னு கேட்கிறார். பையன்கிட்ட அப்பா கேட்டதற்கு பிறகு எந்த அப்பாவும் மறுத்ததே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் ஞானசம்பந்த பெருமானை நான் சிவபெருமானினுடைய மகனாகவே பார்க்கிறேன்.
முருகப்பெருமானினுடைய அம்சம். அதனால்தான் கார்த்திகை தீபத்தன்று இதை சிந்திக்கிறோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருமறைக்காட்டை சிந்திக்கிறோம் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. திருத்துறைப்பூண்டி நாகையிலிருந்து பேருந்து வசதி உள்ள தலம். மாவலி எலி, உங்களுக்கு அந்த கதையை சொன்னேன். அதனால்தான் மாவலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். அவரு உதவியெல்லாம் செய்தாரு. அப்படி உதவியெல்லாம் இந்திரனுக்கே உதவி செய்த உடனே இந்திரன்கிட்ட போய் கேட்ட உடனே என்ன வேணுமோ கேளு அப்படின்னு. நம்மளா தான் என்ன கேட்போம்? இந்திரன்கிட்ட போய் கேட்கணும். என்ன கேட்போம்? உன்னோட பதவி வேணும்னு கேட்போமா? இல்லை உன்னை மாதிரி நானும் ஆகணும்னு கேட்போமா? இல்லை செல்வம் கொடுன்னு கேட்போமா? நம்மால் ரொம்ப அழகா கேட்டான் மாவலி சக்கரவர்த்தி. அதனால்தான் அவன் ஈஸ்வனோடு இரண்டரை கலந்து இருக்கக்கூடிய பேரு பெற்றவன் ஆனான். என்ன கேட்டான்? நீ கும்பிடுற சாமி வேணும்டான். நீ எந்த சாமியை வச்சு கும்பிடுறியோ அந்த சாமி வேணும். மரகத லிங்கம். அவனுக்கு இந்திரனுக்கு சொல்லிட்டானே தவிர கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். ஆனா சாமியை கேட்ட உடனே என்னடா இவன் அடிமடியில கைய வச்சுட்டான், எப்படி சாமியை கொடுக்கறது? அவ்வளவுதானே. 7 இவரோட ஒரிஜினல் லிங்கம் 1, 6 லிங்கம் டூப்ளிகேட். முதல்ல இந்திரன் தான் டூப்ளிகேட் செஞ்சு விட்டது. 6 லிங்கம், ஒரு லிங்கம் மரகத லிங்கம் அவன் வழிபட்டது. மிச்சம் 6 வச்சு இதுல எது உனக்கு வேணுமோ எடுத்துக்கொள். சுவாமி முடிவு பண்ணிட்டார்னா ஒரு இடத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணா இருப்பார். இருக்க வேண்டாம் உங்க வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா உங்களோட வந்துருவார். அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். மாவலி சக்கரவர்த்தி பார்த்தான். அவங்கிட்ட சொன்னாரு, பூ எல்லா சுவாமி மேலேயும் இருக்கு, எந்த பூவில் வண்டு அமர்கிறதோ அதுதான் நான். இவனுக்கு குறிப்பால உணர்த்திடுறாரு. அப்படியா, சரி போனா நடுநாயகமாக இருக்கக்கூடிய மலரில் வண்டு அமர்கிறது. அந்த லிங்கத்தை போய் எடுத்துக்கிறான். எடுத்த உடனே இந்திரனுக்கு சே, நம்ம எவ்வளவு ஏமாத்துறோம்னு நினைச்சா கூட இவனை ஏமாத்த முடியல. மிச்சம் இருக்கிற 6 லிங்கத்தையும் நீயே எடுத்துக்கோ. அதற்கு பெயர் தான் சப்த விடங்க தலம். அதுல ஒரு தலம் இந்த திருமறைக்காடு என சொல்லப்படுகின்ற வேதாரண்யம். நடனத்திற்கு உரியவர்கள் வழிபாடு செய்தால் சிறப்பு பெறக்கூடிய தலம். புகழ் கிடைக்கும், நல்ல வழி பிறக்கும். ஏதாவது ஒன்று கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த 2ஆம் திருமுறையில 37வது பதிகம் படிச்சீங்கன்னா உடனே நல்ல வழி பிறக்கும். எந்த வழியும் தெரியல சார், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா 2ஆம் திருமுறை 37வது பதிகம். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும். திருமுறைகள் இல்ல, திருமறை வழிபாடு செய்யக்கூடிய ஈசன். வேதங்கள் வழிபாடு செய்வதால் வேத ஆரண்யம் திருமறைக்காடு. அங்க சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும். மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தார். மறைக்காடு திருமறைக்காட்டிலே மைந்தனாக இருக்கக்கூடியவன், இறைவனாக இருக்கக்கூடியவன். இது நன்கு இறை வைத்து அருள் செய்க. ஞானசம்பந்த பெருமான் அருள் செய் என்று இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்த ஒரு பதிகம், ஒரு பாடல் இதுதான். மற்ற எந்த இடத்துலையும் அருள் செய்கன்னு கேட்டதே இல்லை. அருள் செய்க அப்படின்னு நேரடியா எனக்கு அருள் செய் அப்படின்னு கேட்ட ஒரு இடம் இது. பையன் அப்பாட்ட கேட்கிறாரு, அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. எனக்கு என்ன தெரியுமா அருள் செய்யணும்? உன்னுடைய கதவை மூடி எனக்கு அருள் செய்யணும். கதவு திறந்திருக்குது, இந்த கதவை மூடி நீ எனக்கு அருள் செய்யணும். ஞானசம்பந்த பெருமான் முதல் பாடல் நீங்க வேணா எடுத்து படிச்சு பார்க்கலாம். 2ஆம் திருமுறை 37வது பதிகம் முதல் பாடல்லையே இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. உன்னுடைய கதவினை திருக்காப்பிட்டுக் கொள், கதவை மூடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே கதவம் திருக்காப்பு செய்து கொள்கிறது. நிறைய நேரங்கள்ல நமக்கு துன்பம் வருகின்ற போது இந்த துன்பம் எதனால் விளைந்தது அப்படின்னு கவலைப்படுவோம். இந்த நிறைய பேர் தெரியுங்களா, எனக்கு ஏன் சார் இந்த கஷ்டம் வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு கேட்கிறவங்க பார்த்திருக்கீங்களா? அதுக்கு ஜோதிடர்கள்லாம் இந்த கட்டத்துல இது இருக்குது, இந்த கட்டத்துல இது பார்க்குது அப்படின்னு நிறைய காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அதை விட அப்புறம் கோள் சாரத்தை வேற சான்றா காட்டுவாங்க.
8ல சனி இருக்காரு, 7ல சனி இருக்காரு, இந்த இடத்துல சந்திராத்தோட சனி உட்கார்ந்துருக்காரு, சந்திராத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, இப்படி எல்லாம் கருத்து சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்களா? அதனால தான் சார் கொஞ்சம் சந்திராஷ்டமமா இருக்கு, அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நினைவில் கொள்ளுங்கள், நாம தப்பு செய்யாம நமக்கு கஷ்டம் வரவே வராது. நாம தப்பு செய்யாம நமக்கு கஷ்டம் வரவே வராது. எனக்கு நிறைய கஷ்டம் வருதுன்னா நான் ஒழுங்கா இல்லைன்னு பொருள், ஞாபகத்துல வச்சுங்க. எனக்கு அடுத்தடுத்து கஷ்டம் வருது சார், என்னன்னே தெரியல, ஒழுங்காகு சரியாயிடு, நீ ஒழுங்காயிடு சரியாயிடு. அடுத்தடுத்து கஷ்டம் வருது, நீ ஒழுங்காயிடு கஷ்டம் போயிடும். எங்க குருநாதர் அடிக்கடி சொல்றது அதுதான், நீ ஒழுங்காயிடியா, நீ ஒழுங்காயிட்டா உனக்கு கஷ்டமே வராது. ஜாதகத்து மேல எல்லாம் குறை சொல்லாதீங்க. அதுக்கு பேரே என்ன தெரியுங்களா? கோள் சாரம்னு பேர். வழக்கத்துல கோச்சாரம் கோச்சாரம்பாங்க, கோள் சாரம்னு பேர். நீங்க செய்யற செயலுக்கு ஏற்றார் போல அது உங்களுக்கு விளைவுகளை தரும். அதற்கு அது சாரம் அமைக்கிறது. சாரம்னா வீடு கட்டுறதுக்கு முன்னால கட்டுவாங்கல்ல, சாரம்னு அதுதான். அது ஏறி அதுல உட்கார்ந்துக்கிட்டு அது வேலையை காட்டுது, அவ்வளவுதான். அதனால நீங்க நாம ஒழுங்காயிட்டா அதால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லைங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாம எவ்வளவுதான் இறை சிந்தனையிலேயே அமர்ந்தாலும் அந்த குழந்தைகள் நமக்கு வேறு விதமான சிந்தனைகளில் நம்மை செலுத்தும். ஏன் இப்படி இருக்குது, யாரும் கண்டிக்கலையே, யாரும் கேட்கலையே அப்படின்லாம் நமக்கு தோணும். அதெல்லாம் வினை பயன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வினை பயன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நாம இறைவனை பற்றி வணங்கி கொண்டிருக்கின்ற போது நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய மனம் கூச்சலிடும். நீ இத்தனை நேரம் அங்க போனா பணம் கிடைச்சிருக்குமே, இதுல பேசி இருந்தா பணம் கிடைச்சிருக்குமே, இந்த டிவியில வர்ணனை பண்ணியிருந்தா பணம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு உள் மனம் கூச்சலிடும். இது வெளியில குழந்தைகளினுடைய கூச்சல். ஆனா உள் மன கூச்சல் இடும். கோயிலையே உட்கார்ந்துருக்கணும், சாமியே கதின்னு, எங்கேயாச்சும் வெளியில போயிருந்தா ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருந்தா பணம் வந்திருக்குமேனு தோணும். வேற ஏதாவது வேலை பார்த்திருந்தா பணம் சம்பாதிச்சிருக்கலாமேனு தோணும். அது உள் மன கூச்சல். இது குழந்தைகளினுடைய கூச்சல். இப்படி உள் மனம் கூச்சலிட்டு கொண்டே இருக்கும். அதை அடக்கிறதுக்கு நாம கத்துக்கணும். இதை அடக்குவதுதான் ரொம்ப கடினமான ஒன்று. மதுரம் பொழில் சூழ்மறை காட்டுரை மைந்தா, இது நன்கு இறை வைத்து அருள் செய்க, எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே, உன்னுடைய கதவினை திருக்காப்பு செய்து கொள் அப்படின்னு முதல் பாடல்லையே பயனை சொல்லிட்டாரு. உடனே கதவு மூடிடுச்சு. இப்ப கதவு திறப்பதற்கும் மூடுவதற்கும் திருமறை உதவி செய்திருக்கிறது. இந்த திருமுறையிலே படிக்கின்ற பொழுது நமக்கு ஏதாவது துன்பம் இருந்தால் அந்த துன்பத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைப்பதற்கு உரிய பதிகம் 2ஆம் திருமுறை 37வது பதிகம். 10 பாடல் படிக்க முடியலன்னா இந்த முதல் பாட்டை மட்டுமாவது படிங்க. 10 பாட்டும் படிக்க முடியல சார், முதல் பாட்டு மட்டுமாவது படிங்க. குரவம் குறுக்கத்திகள் புன்னைகள் ஞாழல் மருவும் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா, சிரமும் மலரும் திகழ் செஞ்சடை தன்மேல் அரவம் மதியோடு அடைவித்தல் அழகே. அற்புதமா சொல்ற. தலையில என்னெல்லாம் வச்சிருக்கிற? குறாமலர் வச்சிருக்கிற, குறுக்கத்தி மலர் வச்சிருக்கிற, புலிநக கொன்றை வச்சிருக்கிற, இவ்வளவு பொழில் சூழ்ந்த மறைக்காட்டில் உறையும் மைந்தனாக இருக்கக்கூடியவன் தலையில எல்லாத்தையும் வச்சிருக்கிறான்ல, வளர்பிறையையும் வச்சிருக்கிறான்ல, கங்கையையும் வைத்திருக்கிறான்ல, அதோட ஏன் பாம்பையும் வச்சிருக்கிற. இது ரொம்ப அழகா இருக்கா உனக்கு? சுவாமிய நீ இப்படி எல்லாம் வச்சிருக்கிறிய, இந்த பாம்பு இருப்பதால் தானே நிறைய பேர் பயப்படுறாங்க, அப்படி இல்லாம இருக்கலாமே அழகா அப்படிங்கிறதுக்காக கேட்கிறாரு. அரவம் மதியோடு அடைவித்தல் அழகே. இது உனக்கு சரியா இருக்கா? ஏன் வச்சையா? நினைவுல கொள்ளுங்க, எதெல்லாம் சேராதோ அதையெல்லாம் சேர்த்து வைப்பது இறைத்தன்மை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எதெல்லாம் சேராதோ அதையெல்லாம் சேர்த்து வைப்பது இறைத்தன்மை. நீங்க பல வருஷம் வாழ்ந்த உங்க துணை, இதோட நான் எப்படி வாழறேன்னே தெரியல இல்ல, ஏன்? சேராத ஒன்றை சேர்த்து வைப்பது இறைத்தன்மை. ஞாபகம் வச்சுங்க. 2 மாடும் நீங்க வண்டி மாட்டுல பூட்டுற மாடு 2ம் சமமா இருந்துச்சுன்னா பூட்ட மாட்டாங்க. ஒரு மாடு கொஞ்சம் நட்டையாவும் ஒரு மாடு கொஞ்சம் குட்டையாவும் இருக்கும். நீங்க கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரியும். அப்படிதான் இருக்கும். ஏன் சார்? அப்பதான் அந்த வண்டி பேலன்ஸ் ஆகி போகும். நீங்க ரொம்ப செலவாளியா இருந்தா இழுத்து பிடிக்கிற பெண்ணா அமைவா,
நீங்க ரொம்ப கஞ்சத்தனமா இருந்தா செலவு செய்யற பெண் அமைவாள். அவ ஏன் இப்படி இருக்குது? எது பொருந்தாத ஒன்றோ அதை பொருந்த செய்வதுதான் இறைத்தன்மை. அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. இப்ப ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? ஏன் இவ்வளவு பேர் நீதிமன்றத்தில் போய் நின்று முறையீடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க? நம்ம பண்ற தப்பு. ஹைட்டு கரெக்டா இல்ல, வயசு கரெக்டா இல்ல, இதெல்லாம் நம்ம பொருத்தம் பார்த்து பார்க்க வேண்டிய மன பொருத்தத்தை விட்டுடும். பார்க்க வேண்டிய பொருத்தம் மன பொருத்தம், அதை விட்டுட்டு வீடு வச்சிருக்கிறானா, கார் வச்சிருக்கிறானா, இல்ல அவன் பைத்தியக்காரனா இருக்கிறான். வீடு வச்சிருந்து கார் வச்சிருந்து என்னத்துக்கு பயன்? இல்ல மனப்பொருத்தம்ல பார்க்கணும். நீங்கள் இதை நினைவில் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு வரன் தேடுகின்றவர்கள் அல்லது பெண் தேடுகின்றவர்கள், பையனை தேடுகின்றவர்கள் மனம்தான் பொருந்த வேண்டும். மனம் பொருந்தாம பணம் பொருந்தி திருமணம் செய்து என்ன பயன்? பணத்தைக்காக கல்யாணம் பண்ண போறோம் இல்ல? சில பேர் அன்னைக்கு ஒரு பையன் கேட்டான், சார் கல்யாணம் ஆகிறதுக்கு பதிகம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், அழகான பொண்ணு கிடைக்கிறதுக்கு ஏதாவது பதிகம் இருக்கான்னு. அழகான பெண் கிடைப்பதற்கு நீ அழகா இருக்கணும். இல்லைன்னா தேனால அபிஷேகம் பண்ணா அடுத்தடுத்த பிறவிகளில் அழகான பெண் அமைவாள். இதுக்கு இன்னொரு பிறவியா சார்? அதான் சாஸ்திரம் அதான் சொல்லுது. நீங்கள் எதை கேட்டாலும் இறைவன் கொடுத்து விடுவான். எதை வேணா கேட்கலாம், ஆனா இன்னொரு பிறவி கிடைக்கும். அதோட சேர்ந்து இன்னொரு பிறவி கிடைக்கும். நமக்கு வேண்டாம், எனக்கு எந்த விதமான பிரார்த்தனையும் இல்லை, அடுத்த பிரதோஷத்துக்கு வந்து உன்னை பார்க்கறதுக்கு இருந்தா போதும், இருந்தால் உன்னை வந்து பார்ப்பதற்கு அருள் செய், வேறு எங்கேயாவது விழ வச்சிடாத, வேறு ஏதாவது இடத்துல இருக்க வச்சிடாத. இவ்வளவு அருணிந்து கொண்டிருக்கக்கூடிய குறாமலர்கள், குறுக்கத்தி மலர்கள், அதோட வளர்பிறை, அதோட பாம்பையும் வச்சிருக்கிறியே, இது உனக்கு அழகா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, படர் செம்பவளத்தொடு பன்மலர் முத்தம் மடலம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா உடலம் உமை பங்கம் அது ஆகியும் என்கொல் கடல் நஞ்சு அமுதா அது உண்ட கருத்தே. ரொம்ப அற்புதமான வரிங்க. இந்த அக்ஷரம் லட்சம் பெறும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். ஏன்னா படர் செம்பவளத்தொடு பன்மலர் முத்தம், செம்பவள கொடிகள் படர்ந்து கிடக்குது, பல வகையான மலர்களும் முத்துகளும் இருக்கின்றன, மடல்கள் அவிழ்ந்த மலர் பொழில்கள் சூழ்ந்து இருக்குது. இவ்வளவு சூழ்ந்து விளங்கக்கூடிய திருமறை காட்டுல இருந்தும் பக்கத்துல அம்பிகையும் இருக்கிறான். வீட்டுல அம்மா இல்லை, நீ வெளியில போய் சாப்பிட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவள் உடலில் சரிபாதி இருக்கிறாள். அப்படி இருந்து நீ ஏன் விஷத்தை சாப்பிட்ட? அவ இருக்கிறாளே, கூடவே இருக்கிறாளே. அதனால ஞாபகம் வச்சுங்க, கனைத்தெழுந்த வெண்தரை சூழ் கடலடை நெஞ்சு தன்னை திணைத்தனையாம் உடற்றில் வைத்த திருந்திய தேவ. அப்படியே அமுதத்தை, ஆழகால விஷத்தை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உருட்டி விழுங்கிட்டார். விழுங்கினா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அழிந்து போகுமே, பதறினாள் அம்பிகை. அப்பதான் உடனடியா தடுத்து நிறுத்துறா. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அவன் உண்ட உணவு விஷம் அமுதமாயிடுச்சு. அப்போ நம்ம வினை என்கின்ற விஷம் இந்த வினாடி அமுதமாகும். நாம எந்த வினையை செய்திருந்தாலும் அது அமுதமாக வேண்டும் என்று பிரதோஷ காலத்தில் வேண்டுதல் வைத்தால் இந்த வினாடி உங்கள் தோஷம் பிரதோஷத்தோடு கலந்து விடம் அமுதமானது போல அமுதமாயிடும். நீங்க ஜோதிடத்தெல்லாம் தேடி போய் பார்த்தீங்கன்னா மனக்கவலை தான் மிஞ்சும், மனக்கவலை மிஞ்சும். நாம கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார், ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வந்துருவோன்னு போனா அவர் இன்னும் கொஞ்சம் குழப்பி விட்டுருவார். பயப்படாதீங்க, இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள். இறைவனிடத்தில் பிரதோஷ காலத்தில் வைக்கக்கூடிய விண்ணப்பம் உடனடியாக நிறைவேறும். நஞ்சினை அமுதம் போல் உண்டதன் கருத்து யாது? அம்பிகையே பக்கத்துல இருந்துகிட்டு நீ ஏன் விஷத்தை சாப்பிட்ட? அதனால்தான் அவ தடுத்து ஆட்கொண்டாள். வானோர் மறை மாதவத்தோர் வழிபட்ட தேனார் பொழில் சூழ் மறைக்காட்டுரை செல்வா. வானவர்கள் தேவர்கள் எல்லாம் வழிபட்டவர்கள், வேதமும் வழிபட்டிருக்கு. வேதம் வழிபாடு செய்த ஒரே ஈசன் சிவபெருமான். வேதம் வழிபட்டிருக்கு. நாமெல்லாம் வேதத்தின் வழியாக வழிபாடு செய்யக்கூடிய அந்தணர்கள் பார்க்கிறோம். வேதமே வழிபட்டவன் ஈசன் தான். ஈசனைத்தான் வேதங்களே வழிபாடு செய்திருக்கின்றன. வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் இருக்கிறாங்கல்ல, வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் இருக்கிறாங்கல்ல,
அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு தெரியல சார், அதை நீங்க சொல்லாதீங்க. நான் முதல்லயே சொன்னேன்ல, அதை நாம சொல்லக்கூடாது. ஏன்? எனக்கு வேதமே தெரியல, அவங்க முழுசா சொல்றாங்களா பாதியா சொல்றாங்களான்னு நான் சொல்லக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுங்க. அவங்க சார் ரொம்ப கம்மியா சொல்றாரு சார், அது அவங்க பாடு, அது அவங்க பாடு. அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஈசன் பாடு, நம்ம வேலை இல்லை. இது தெரியாம தான் நாம அவங்கள போய் குற்றம் கூற சொல்லிடுறோம். சொன்னா அது பாபம்ங்க, நினைவில் வச்சுங்க. வேதம் போதக்கூடிய அந்தணர்களை ஒருபோதும் நிந்திக்காதீர்கள். எந்த விற்பனர்களை, ஏதாவது ஒரு கலை வல்லுநர்கள் இருக்கிறாங்கல்ல, நிந்திக்காதீர்கள். இப்ப ஜோதிடம் ஒருத்தர் பார்க்கிறாரு, அவர் ஒரு கலை வித்தகர், அவரை நிந்திக்காதீங்க. நமக்கு இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கும், அவ்வளவுதான். நாம இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம். அது தப்பா சொல்லிட்டார் சார் அப்படின்னு சொல்லாதீங்க. அது ஒரு கலை, அவர் பார்க்கிறாரு, அவ்வளவுதான். அதுபோல வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களை நிந்திக்காதீர்கள். அவங்க முழுசா செய்யல, அவங்க மந்திரத்தை முழுசா சொல்லல, அது நம்ம வேலை இல்லை. அதை இறைவன் பார்த்து கொள்வார். யதாசக்தின்னு சொல்லுவாங்க. அதனால உங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஏனோ ஒரு தொழுது ஏத்த இருந்த நீ என்கோல் காணார்கடு வேடுவன் ஆன கருத்தே. வானவர்கள் ஏற்றிருக்கிறார்கள், மறை வழிபாடு செய்திருக்கிறது, தேவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். அப்புறம் ஏண்டா காட்டுக்கு போனேன்? வேடுவன் ஆகி ஏன் காட்டுக்கு போனேன்? அவன் நினைத்தால் எங்கு வேண்டுமானாலும் வருவான். நீங்க நினைச்சா உங்கள் இல்லத்திற்கு கூட வருவான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. அதனால அவன் நினைச்சா உங்க வீட்டுக்கு வருவான். எப்படி வருவான்? உங்க பையனா வருவான், இல்ல உங்க மாப்பிள்ளையா வருவான், இல்ல உங்க மகனா வருவான், அல்லது உங்க பெயரனா வருவான். உங்க வீட்டுக்கே வருவான். நீங்க அவனை வான்னு கூப்பிடுங்க. இத்தனை நாள் வழிபாடு செஞ்சிருக்கீங்களே, என்னைக்காவது கபாலீஸ்வரரை எங்க வீட்டுக்கு வாயா கூப்பிட்டுருக்கீங்களா? வராத எத்தனையோ விருந்தினர்களுக்கு பத்திரிகையை வச்சு வாங்க, அவசியம் நீங்க வந்துடணும், நீங்க வந்தாதான் சிறப்பு அப்படின்னு எவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கிறீங்க. என்னைக்காவது நீ வந்துருப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? சாமிக்கு கடனுக்கு ஒரு பத்திரிக்கை இல்லையா, சாமிக்கு வச்சு கும்பிட்டாச்சே, அவ்வளவுதான். அங்க மஞ்சள் பிள்ளையார சிவாச்சாரியார் பிடிச்சி வச்சிருவாரு, இல்ல வேதம் போதக்கூடிய அந்தனர் பிடிச்சி வச்சிருவாரு. இப்ப பிள்ளையார் இங்க எழுந்தருளிட்டாரு, அங்க செருப்பு போட்டுக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு தெரியலையே. இல்ல செருப்பு காலோட எல்லாரும் வந்தா அது அப்படிதான், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றோமே. மேடையில ஏறக்கூடாது இல்ல. அப்ப அவங்க யாரு? மகாலட்சுமி மகாவிஷ்ணு ஸ்வரூபமா அவங்கள வரிச்சாச்சே. அந்த பெண் அப்பொழுது மகாலட்சுமி ஸ்வரூபமாக அல்லவா இருக்கிறாள், அவன் விஷ்ணுவனுடைய ஸ்வரூபமாக அல்லவா இருக்கிறான் அந்த பையன். நாம அதெல்லாம் பார்க்கறது இல்லையே. அவனை போய் முதுகுல தட்டி கையை பிடிச்சி குலுக்கி, இல்ல நம்ம நட்பெல்லாம் அப்பதான் பறைசாற்றி அப்படிலாம் இல்லையே. அது முழுக்க முழுக்க வேத மந்திரங்களால் ஆன ஒரு சடங்கு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லௌகீகமா மாத்தி 5 நாள் கல்யாணம் 4 நாள் ஆகி, 4 நாள் 3 நாள் ஆகி, 3 நாள் 1 நாள் ஆகி, இப்போ 1 நாள் 1 வேளை ஆகி வந்து நிற்குது. இன்னும் சில இடத்துல தாலி கட்டியாச்சு, சாப்பாடு ஹோட்டல்ல இருக்கு, இந்தாங்க டோக்கன்றாங்க. நம்ம டோக்கனுக்கா வந்தோம் இல்லையே. நீங்க யாராவது டோக்கன் சாப்பிட்றவங்கள்ட்ட கொடுங்க, எனக்கு வீட்டில் தயிர் சோறு இருக்குது, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் இல்லையா. நமக்கு எதுக்கு இது? நாம திருமண பந்தியில சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. முந்தி மாதிரிலாம் கிடையாது. இந்த புஃபேன்னு ஒன்று, பஃபேன்னு சொல்லி அது பேர் புஃபே, அது ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. வயசானவங்களுக்குலாம் கையில் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட முடியல, கை ஆடுது. நான் சொன்னேன் ஒரு டேபிளை போட்டுமா இதில் வச்சு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டாங்க. நான் அது எப்படி சாப்பிடணும்னே தெரியல. திரும்ப வரிசையில் நின்று வாங்கணுமேனு ஒரே நேரத்தில் ஒரு முக்கா வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது எதற்காக வைத்தது தெரியுமா? தேவையான அளவு தேவையானதை மட்டும் வாங்கிக் கொள்வதற்கு உரியது. அது தேவையான அளவு தேவையானதை மட்டும், இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு இது போதும் அப்படின்னு இருக்கணும். தெரியாம சாப்பிட்டுட்டு மறுநாள் 2 டைஜினை வேற போட்டுக்கிட்டு நேற்று கல்யாணத்துல சாப்பிட்டது ஒத்துக்கலேன்னு மறுநாள் புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் என்னன்றீங்க? செய்யக்கூடாததை செய்துவிட்டு ஏன் இந்த வினை வந்து என்னை தாக்குகிறதுன்னு மறுநாள் புலம்புறோம்ல. அதான் நேற்றுக்கு சாப்பிட்டேன் அதனால தான் இன்னைக்கு படுத்துதுன்னு தெரியுது இல்ல இல்லையா. டாக்டர்கிட்ட போங்க, உடம்பு சரியில்லை, என்ன சாப்பிட்டீங்க கேட்குற கேள்வி இல்லை, என்ன செஞ்சீங்க கேட்குறாரா இல்லையா. அப்ப தெரியுதா, முதல் நாள் சாப்பிட்ட சாப்பாடு மறுநாள் உடம்ப படுத்துது தெரியுது இல்ல. இப்ப இன்னைக்கு படுத்துது, நேற்றுக்கு செய்த ஏதோ செயல் தவறு, அதனால இன்னைக்கு படுத்துது, அவ்வளவுதான். இது கரெக்டா கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கஷ்டப்படுறோம் இல்ல ஏதோ தப்பு பண்றோம். இந்த தப்பை நாம சரி பண்ணோம்னா நல்லா ஆயிடுவோம்.
இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மால் இதை மட்டும் செய்யறதே இல்லை, அடுத்தவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். தெரியுங்களா? நீங்க எப்படி வேண்டுமானாலும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுங்கள், ஒருபோதும் அடுத்தவனை போல வாழ வேண்டும் என்று ஆசையே படாதீர்கள். அவனை மாதிரி வாழணும் இவனை மாதிரி வாழணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க நீங்களாத்தான் வாழ முடியும். இன்னொருவரை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தோற்று விடுவோம். ஞாபகத்தில் வச்சுங்க. அன்னைக்கு ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருக்கேன், வந்தாரு. நீங்க இடையில ஜோக் சொல்லுங்கன்றார். இடையில ஜோக். நான் என்ன சொன்னேன்? நான் என்ன துணுக்கு தோரணமா கட்டிட்டு இருக்கிறேன்? இல்லையே, இல்லையா? நான் ஹியூமர் பேச்சாளர் கிடையாது. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம். அப்புறம் இன்னொருத்தர் இடையில பாடுங்க அப்படின்னு. நான் என்ன இசை சொற்பொழிவா பண்ணிட்டு இருக்கிறேன்? அதெல்லாம் பண்ணீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, கேட்பாங்க. வேணாம், கேட்க வேணாம் சார். எதுக்கு நிறைய பேர் வந்து கேட்கணும்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இறைவனுக்கு விருப்பம் உள்ளது வந்து கேட்பாங்க. இது எப்படி தெரியுங்களா? உங்களுக்கு இதை கேட்கணும் விதிக்கப்பட்டிருந்தா வெள்ளிக்கிழமை இதை கேட்டு உங்களுக்கு சுக்கிரன் அருள் செய்வார், அவ்வளவுதான். இது விதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே தான். போற வரவங்களாம் இதை கேளுங்க கேளுங்க வேணாம். நான் அதனால பார்த்துருக்கீங்களா, என்னுடைய தொடர்பில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அனுப்புவேன். வேற யாராவது அன்னைக்கு இதை சாரி தான் சொல்லுங்க சார் அப்படிலாம் வேணாங்க. இறைத்தன்மை அப்படிலாம் விரும்பலை. இதை ரொம்ப பிராபகண்டா பண்றது இல்லை. உவே சாமிநாத ஐயர் பல நூல்களை மொழிபெயர்த்தார், பதிப்பித்தார், புத்தகமாக்கினார். எதிலும் அவருடைய பேரு நான் தான் இதை பதிப்பிச்சேன்னு கிடையாது. அந்த நூலகம் வந்ததுக்கு பிறகு இப்போ போட்டிருக்கிறாங்க கிடையாது. நிறைய தொண்டு செய்பவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நான் தான் செஞ்சேன்னு துண்டு போட்டுக்க மாட்டாங்க. அது நம்ம வேலை இல்லை. இறை தொண்டுதான் நம்முடைய வேலை. இறைவனுக்கு தொண்டாற்றுவது மட்டுமே நம்மோட வேலை. சார் அப்போ எப்படி நமக்கு பொருள்லாம் வாழணுமே, அதை அவர் பார்த்துப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த சொற்பொழிவு பதிவு இல்லை, இது எந்த விதமான பணமும் இல்லாமல் திருவாளர் பழனியப்பன், திருவாளர் முத்தையா விஸ்வநாத் அவர்கள் செய்கிறார். அது இணையத்தின் வழியாக வருகிறது. எந்த விதமான பணமும் இல்லாமல் தான் அதற்கான யூடியூப்பான இந்த கார்டு இன்விடேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. எந்த விதமான பொருள் செலவும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் என்ன ஒன்றே ஒன்று, 10 நிமிஷம் டெய்லி 10 நிமிஷம் இதற்கான நேரத்தை ஒதுக்குவோம், அவ்வளோதான். பேசுவோம், தம்பி இதை பண்ணணும் இப்படி பண்ணணும், அவ்வளோதான். நேரத்தை மட்டும்தான் ஒதுக்குறோம். ஏன்? நேரம் யாருடையது? அவனுடையது. அவனோட நேரத்தை, அவன் கொடுத்துருக்கிற நேரத்தை அவனுக்காக ஒதுக்குறது, அவ்வளோதான். நீங்கள் கோயிலுக்கு வந்தால் யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, சார் நல்லா இருக்கு சார் இந்த சொற்பொழிவு, இன்னும் பேசணும், இன்னும் தொடரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா சாமிகிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு போயிட்டே இருக்கு. நல்லா இருக்கணும்பா, அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் வழிபாடு செய்யும் போது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாலே நீங்களும் நல்லா இருப்பீங்க. இது தெரியாம நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணும்போது இவன் சுயநலவாதிடா, இவனோட பிரார்த்தனை எதையுமே நிறைவேற்றாதேன்னு சாமி பண்ணிடுறாரு. நம்ம பொது நலத்தோட பிரார்த்தனை வைத்தால் உடனடியாக அது நிறைவேறும். இன்னைக்கு வச்சு பாருங்க, எங்க வீட்டுக்கு நீ வாயா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க சாமிய. உங்க வீட்டுக்கு அவர் வருவார். காணோர் கடு வேடுவன்னான கருத்தே பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி. ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், வேதங்களே பல காலங்கள் அவருடைய பாதங்களை போற்றி வணங்கி இருக்கு. அப்ப நாம எத்தனை காலம் வணங்கணும்? வேதமே பல காலம் வணங்கி இருக்குன்னா நாம எத்தனை காலம் வணங்கணும்? இன்னைக்கும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய அகம்பாவம் உண்டு. நான் வருஷக்கணக்காக வந்து பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படின்பா. எத்தனை வருஷமா செஞ்சிருப்பேன்? வருஷமே சதமானம் பவதி சதாதான், 100 வருஷம் தான். அதுல 10 வருஷம் நினைவு இருக்காது. அடுத்த ஒரு 20 வருஷம் வயசு கவலாறு இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க வீக்கேன்னு. சாமிகிட்ட எண்ணம் போகாது, வேறு வேறு விஷயங்கள்ல எண்ணம் போகும். ஒரு 30-40 வயசுக்கு அப்புறம் சாமியை கும்பிட ஆரம்பிச்சா 60 வருஷம் நீ கும்பிட்டு இருப்ப. 100 வயசு கடமா இருந்தா இருக்க முடியுதா? 60-70லயே முட்டி வலிக்குது. 60-70லயே முட்டி வலிச்சா யாராவது கோயில் சுத்தின, நீ எத்தனை சுத்தின? நான் 10 சுத்து சுத்தினேன். என்னால ஒன்னே சுத்த முடியல, நான் உக்காந்துருக்கிறேன், நீ சுத்திட்டு வான்னு சொல்ல முடியும் இல்லையா? திருவண்ணாமலை கிரிவலம் போகணும், நான் உக்காந்துக்கிறேன். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, சார் கார்ல வந்துடலாமா கிரிவலம்னு? யார் சொன்னா வரக்கூடாது? வரலாமே, வரலாம், கார்ல வந்துருங்க. வந்துட்டேன் சார், கார்ல வந்துட்டேன்.
நான் 2 முறை வந்துட்டேன் சார் கார்ல அப்படின்னு. பரவாயில்ல, கார்ல, ஏன்னா கார் வேற எங்கேயாவது சுத்தாம கிரிவலத்தை சுத்தி இருக்குல்ல, கார் செஞ்ச புண்ணியம்.